தற்போதைய அண்மை செய்தி. கௌரவ விரிவுரையாளர்கள் 10வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் 10வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் 10வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராம்குமார். தற்போது கௌரவ விரிவுரையாளர்கள் 10வது நாளாக தங்களது உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்கள் தரப்பிலிருந்து இப்ப என்ன சொல்லப்படுது? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக வினிதா, கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 183 அரசு கலைக்கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வெறும் மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் வாங்குகிற அவர்கள் பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த 57,700 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட கல்லூரிகளில் நடைபெற்ற இந்த போராட்டம் நடந்து கடந்த 4 நாட்களாக சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை வைத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது கலந்துகிட்டு இருக்காங்க. இதுவரை இந்த உயர்கல்வித்துறை விளம்பர திமுக அரசோட உயர்கல்வித்துறை இதுவரை பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. 5 அம்ச கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் மாதம், அதாவது லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்குகிற ஒரு கௌரவ விரிவுரையாளர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட வெறும் 25,000 ரூபாய் மட்டுமே இந்த விளம்பர திமுக அரசு ஊதியமாக வழங்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ச்சியாக இதே சம்பளத்தில் இருந்து வராங்க. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்களை பொறுத்த வரைக்கும் மகப்பேறு விடுப்பு, சாதாரண தனியார் நிறுவனத்திற்கே மகப்பேறு விடுப்பு கொடுக்கும் போது அரசு கலைக்கல்லூரியில பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு என்பது கொடுக்கப்படல. இது போல 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை இதுவரை நடந்த போராட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருமே இந்த பேச்சுவார்த்தை கேட்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு அகதிகள் போல ஒரு சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கௌரவ விரிவுரையாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இது நம்முடைய கௌரவ விரிவுரையாளர்களுக்காக விட்டு கேட்போம். வணக்கம். 11 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக இந்த போராட்டம்? ஏன் இந்த அரசு உங்களை கவனத்தில் எடுத்துக்கல? வணக்கம் சார், முனைவர் மகாராணி. நான் உதகை அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணிபுரிகிறேன். இங்க பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா இது எங்களோட வாழ்வாதார போராட்டம். ஸோ வாழ்க்கை எங்களுக்கு இருக்குமா அப்படின்றதே ஒரு சந்தேகமான போராட்டமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருஷமா பண்றதா சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான தகுதி அதன் அடிப்படையில தான் எல்லாரையுமே எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மகளிருக்கானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ நாங்கள் அந்த ஸ்கீமை பார்த்துட்டு தான் வரோம். நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் இல்லாமல் பின்னாடி வர தலைமுறைகளுக்கும் எல்லாத்தையுமே கொண்டு சேர்க்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்கள் சொல்றோம். ஆனால் நாங்கள் சொல்றதை அரசு கேட்குதா என்னன்னு தெரியல. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடியது மகப்பேறு விடுப்பை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உதகை அரசு கலைக்கல்லூரியில் இப்போதான் எனக்கு டெலிவரி ஆகி 3 மாசம் கூட ஆகலை சார். உண்மையை சொல்றேன். என்னோட குழந்தைய நான் ஊரில் விட்டுட்டு வந்திருக்கேன். அதை பார்த்துக்கிறது கூட என்னால் முடியல. என்னன்னா வரணும், எனக்கான போராட்டம் இது அப்படின்னு என்னோட வாழ்வுரிமை போராட்டம். ஸோ நான் வந்தாதான் என் குழந்தைக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் படிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய சூழ்நிலையில தான் நான் வந்திருக்கேன். முனைவர் பட்டம் பெறுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப பின்தங்கிய நிலை எனக்கு. ஸோ நான் முனைவர் பட்டம் பெறதுக்கான இது பார்த்தீங்கன்னாக்க வசதிகள் இல்லை. ஆனாலும் நான் அதை பெற்று அரசு கலைக்கல்லூரியில தான் நான் வேலை பார்க்கணுன்ற ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ இப்போ ஐயா அவர்கள் சொன்னாங்க, உங்களோட கனவை சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த கனவு எனக்கு நிறைவேறியும் நிறைவேறாம இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கனவை மறைமுகமா நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ இங்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அப்படின்றது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா,
மாதம் 25,000 அப்படின்றத நிர்ணயிச்சிருக்காங்க. எங்களை தகுதியின் அடிப்படையில எடுக்கும் போது மட்டும், அதாவது எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும் போது மட்டும் இந்தந்த தகுதிகள்னு சொல்றாங்க. அதுக்கான ஊதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவா இருக்கு. 25,000 ரூபாய் ஊதியம் வாங்குகிற இவர்கள் மகப்பேறு விடுப்பு மட்டும் இல்லாம PF உள்ளிட்ட தொழிலாளர் காப்பீடு கூட இல்லாமல் ஒரு அரசு கலைக்கல்லூரியில பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. 5 அம்ச கோரிக்கையில மகப்பேறு விடுப்பு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. வேற என்னென்ன பிரச்சனை, இந்த அரசு இது வரைக்கும் என்ன பண்ணிச்சு? 10 நாளா ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல. உங்களை பெண்களா பார்க்கலையா, கல்லூரி விரிவுரையாளர்களா பார்க்கலையா? கண்டிப்பா சார், இதை நாங்க முக்கியமா இதை ஒரு கோரிக்கையா முன்னெடுக்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் மகளிருக்கு நிறைய செய்யுது, நிறைய விஷயங்களை ஸ்டாலின் ஐயா செய்யறாரு. மேலும் அவர் எங்களுடைய அப்பான்னு வேற சொல்லி இருக்கிறாரு. எங்க அப்பா கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்கறது? எங்க அப்பாவா நாங்க உங்ககிட்ட கண்டிப்பா நாங்க கோரிக்கையை முன்னெடுக்கிறோம். ஏன்னா நாங்க இங்க 11வது நாளாக இருக்கிறோம், இன்னமும் ஒருத்தரும் எங்க கிட்ட பேசல, பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படல. கூட்டு போறோம் காக்கதா வைக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. நேத்து லைனா பஸ் வந்ததுங்க சார், 100 கணக்குல போலீஸ் வந்தாங்க, எங்களை பயங்காட்டி கொண்டு போறாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க நகரல சார். அரசாங்கம் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்க கிட்ட காது கொடுத்து நாங்க என்ன சொல்றோன்றதை கேட்கணும். ஏன்னா இத்தனை மீடியால இத்தனை பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க சார், ஒரு மீடியால வரல சார். ஜெயா பிளஸ் மட்டும் தான் போட்டு இருக்கு எங்களுடைய இன்டர்வியூ எடுக்கிறது, எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எந்த தொலைக்காட்சியிலேயே காட்டப்படல சார். ஏன் மறைக்கப்படுறீங்க? ஏன் இந்த அத்திப்பட்ட காணோம் ஒரு மூவில காட்டுவாங்க பாருங்க, ஒரு ஊரையே மறைச்சிட்டாங்கன்ற மாதிரி எங்களுடைய போராட்டத்தையே மறைக்கிறாங்க சார் இந்த அரசாங்கம். ஏன் எங்களுக்கான நீதி இங்க கிடைக்கப்படல? அதே போல மாதம் 25,000 சார், ஆனா 11 மாதம் தான் எங்களுடைய கேலண்டர்ல இருக்கு பாருங்க. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மட்டும் 11 மாதம் மட்டும் தான். 12ஆம் மாதம்லாம் செத்து போயிடணும், திரும்ப ஜூன் மாசம் உயிர் பெற்று வரணும். நாங்கெல்லாம் ஏசாண்டவர் இல்ல சார், நாங்கெல்லாம் நார்மல் பாமர மக்கள். எங்களுக்கெல்லாம் 12 மாதமும் எங்க கேலண்டர்ல கிழிச்சா வருது. ஆனா 12வது மாதத்துக்கு மட்டும் ஊதியம் மட்டும் வரல சார். அப்ப என்ன பண்ண முடியும்? நாங்க எங்க பிள்ளைங்களை எப்படி பார்க்க முடியும்? நாங்கெல்லாம் என்ன பொம்மையா சார்? ஊசி போட்டு உயிர் கொடுத்துட்டு 11 மாசம் வரல எங்களை உயிரா வச்சுட்டு 12வது மாசம் செத்து போயிரு, திரும்ப அட்மிஷன் வேலையை செய்யி, ஆனா காசு கொடுக்க மாட்டோம். இன்விஜிலேஷன் ஏன்னா எல்லா அரசாங்க கல்லூரியிலயும் பாத்தீங்கன்னா மே மாசம் வரலும் ஃபுல்லா எக்ஸாம் போவோம் சார். இன்விஜிலேஷனுக்கு மட்டும் கூப்பிட்டுருவாங்க. அப்ப எங்களுக்கு ஊதியம் இல்லையே. அங்க கொடுக்குற 150 ரூபாயோ என்னமோ அது எங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூப்பிடுறாங்களா? வேணாம் சார், வேணாம். எங்களுக்கு ஊதியத்தை கூட நாங்களே செய்யறோம், எங்களுக்கு அந்த காசு கூட தேவையில்லையே, நாங்க பெருமையா செய்வோம். ஏன்னா ₹1 வாங்கினாலும் அது உழைப்பு நாங்க காட்டுவோம் சார். ஓசில போல தூங்கல, அங்க உட்காந்து சாப்பிடல மற்றவர்கள் மாதிரி. இங்க இருக்கிற எல்லாருமே உண்மையான உழைப்பாளர்கள், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தான் கேக்குறாங்க. கிட்டத்தட்ட 11 நாளா இந்த போராட்டம் நடக்குது. ஆனா இதுவரை இந்த அரசோட அதிகாரிகளோ அமைச்சரோ செவிசாய்க்கல. ஆனா தங்களுடைய போராட்டம் தொடரும் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு படித்த ஒரு பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்ற அனைவரும் இன்று சாலையில் இறங்கி போராடக்கூடிய அவல நிலைக்கு இந்த விளம்பர திமுக அரசு தள்ளி இருக்க. வினிதா, கௌரவ விரிவுரையாளர்களின் போராட்டம் குறித்த நேரடி தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.